பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 29 வசனத்திலே பார்க்கிறோம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார்கள் கர்த்தருக்குள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சிறுமைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்மை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து நம்மை கழிவுற செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனையும் கண்ணீரும் கவலையுமா இருக்கலாம். ஆண்டவர் வாழ்வின் சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து களிகூற பண்ணுவார். சிறுமையை மாற்றுவார், ஏழ்மையை மாற்றுவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிழ பண்ணுவார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. வேதம் சொல்லுகிறபடி சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார் என்று சொல்லிப்பார். மகிழ்ந்து களி கூறுவார்கள் எழுதியிருக்கிறதப்பா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை மிகவும் மகிழ்ந்து களி கூற பண்ணுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்வதற்கு இந்த சிறுமைகள் எளிமைகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. வல்லமை இறங்குவதற்காக சோதரம், கரம் இறங்குவதற்காக சோதரம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற அன்பு காய்மை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.